நம்ம ட்ரை பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த கிரிக்கெட் லீக் வேறு ஃபுல்லாக ஃப்ராடுக்காரனாக இருக்கும். நம்மளால் ஜெயிக்க விடவே மாட்டோம். 105, 250, 350 சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. எப்படி ஜெயிக்க முடியும்? நம்ம 35, 40 இருந்தது 40 கொண்டு வந்து விடணும். கோத்து விட்டாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம பாட்டுக்கு 250, 350 சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. எப்படி ஜெயிக்க முடியும்? இருந்தாலும் ஒரு செட் அடிச்சிருக்கேன். ஜெயிக்க முடியாது எனக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த கிரிக்கெட்ல லீக் எல்லாம் ஃப்ராடு தான். சத்தியமாக ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்து செட்டு கூட அடிச்சிருக்கேன். மூணாவது செட்டு கூட அடிச்சிருக்கேன். இந்த கிரிக்கெட் லீக்காரனோட எல்லாம் முடியல சத்தியமா. 1,50,000 எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் காசு வேஸ்ட் ஆகாம போச்சு. முடிஞ்ச வரைக்கும் செட்டு அடிச்சிட்டு இருக்கேன். 4வது செட்டு அடிச்சிட்டேன். ஏன்னா என்னோட நான் இருக்கதே ஒரு 40 லெவலு. ஆனால் கூட இருக்க விளையாடுற பிளேயர் எல்லாம் பார்த்துட்டு 115, 150, 120 அடிச்சா நான் எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. எவ்வளோ முடியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் சிங்கிள் பவுல் வச்சு தான் விளையாடுறேன், வேற யாரை வச்சு விளையாடல. ட்ரை பண்ணுறேன், ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட பால் இல்லை, அவங்க செலவு பண்ண என்கிட்ட காசு இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாலே நோ பாலாக போச்சு. வேற என்ன ஒன்றும் பண்ண முடியல. என்னால் முடியல. ஃபஸ்ட்டு பாலே நோ பாலாக போச்சு. 5 ரன் போச்சு. அப்போ பார்த்தா ஜெயிக்கிறதுக்கு பார்க்குறேன். அடுத்த பால் எப்படியா ட்ரை பண்ணி ஜெயிக்கிறதுக்காண்டி நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. ரெண்டாவது பால் 4 ரன் போச்சு. ஒரே பால் 9 ரன் கொடுத்துருக்கேன். அந்த பாலை ஈக்குவல் பண்ணா ரொம்ப கஷ்டம் எனக்கு. நோ பால் கொடுத்தாலும் ரெண்டாக முடியல. ட்ரை பண்ணுறேன். ரெண்டாவது பாலும் ஸ்கோர் அடிச்சிட்டான். 3வது பால் ட்ரை பண்ணுறேன்.